அன்பான மாலை வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கணேசன் கொஞ்சம் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கான். அருமையான மாலை பொழுது. ஆமாம் நண்பர்களே, நான் எங்களுடைய மாடி தோட்டத்தை பற்றி ஒரு சின்ன அப்டேட்ஸ் கொடுக்கலான்னு பார்க்குறேன். நண்பர்களே கேட்டிருந்தாங்க, அப்டேட் ஒன்று காணாமல் நாங்கள் ஒன்று கொடுக்குமா பார்க்குறேன் நண்பர்களே. சரி, 2 to 3 minutes முடிக்கலாம்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது வந்து கொண்டை பூக்கள் நண்பர்களே. ஆமாம், இது வந்து இந்த 7 இது இருக்குது பாருங்களேன். இதில் 7ல் ஒரு கிட்டத்தட்ட 5 ஐட்டம் அந்த 5 வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மல்லிகைப்பூ நண்பர்களே. ஆமாம் நண்பர், மடுக்கு மல்லி, மதுரை மல்லி, குண்டு மல்லின்னு சொல்லி நிறைய ஒரு 7 இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்கள், இதான் குண்டு மதுரை மல்லின்னு நினைக்கிறேன் நண்பர்களே. இது வந்து இந்த பாருங்க, இன்னைக்கு அப்படி பிடிங்கி வச்சிருக்காப்புல. இது ஒரு வகையான மல்லிகை, இது ஒரு வகையான மல்லிகை, இது ஒரு வகையான மல்லிகை. நேற்று ப்ரூனிங் பண்ணி விட்டேன். அது வந்து ஐ திங்க் முல்லைப்பூ நண்பர்களே. இன்னொன்று கனகாம்பரம் இருக்குது நண்பர்களே. அங்கே கனகாம்பரம் அங்கே இருக்குது. இந்த கனகாம்பரம் இங்கே இருக்குது. இது வந்து கனகாம்பரம் நண்பர்களே. இந்த இருப்பாங்க கனகாம்பரம். இந்த வெரைட்டிஸ்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியல. இது வந்து நண்பர்களே மிளகு தக்காளி கீரை. இங்கே பாருங்க எவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்களேன். அது வந்து மாதுளை. இந்த இருக்கு பாருங்களேன், மாதுளை எங்கள் ஒரு மாதுளை நிறைய ஹார்வெஸ்டிங் பண்ணியிருந்தோம். இந்த பாருங்க, இந்த மாதுளை சரியான இப்போ கொஞ்ச நாள் ஒரு 6 மாதமாக சரியான பராமரிப்பு இல்லை. காரணம் ரிப்பேரிங் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. அதனால் எனக்கு சத்துக்கெல்லாம் கொடுக்க முடியல. இது பாருங்களேன், பைனாப்பிள். இந்த பாருங்கள் பைனாப்பிள், ஒரு 3 பைனாப்பிள். இது வந்து வாட்டர் ஆப்பிள் அல்ல ஸ்டார் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இயர் நல்ல ஈல்டு எடுக்கிறது கிடச்சிச்சு. இது வந்து ஒரு மருத்துவ கொண்டு நிறைஞ்ச ஒரு மூலிகை. அப்புறம் இதுதான் முல்லைப்பூ, இது ஜாதிப்பூ, இது பச்சளை, தும்பத்தி பச்சைன்னு சொல்லுவோம் இதை. ஆமாம், இது வந்து ஓமவல்லி. இந்த இருக்கும் ஓமவல்லி. அப்படியே வாங்க, இதெல்லாம் நம்ம ஆயுதங்கள். இந்த இருக்கு, இதெல்லாம் நம்ம ஆயுதங்கள், பராமரிக்க ஆயுதங்கள். இந்த அளவுக்கு ஹார்வெஸ்ட் இப்போ தான் பண்ணினேன். இது வந்து ஒரு வகையான பருப்பு கத்திரிக்காய். இந்த பாருங்கள், இது வந்து ஹைப்ரிட் நண்பர்களே. டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நண்பர்களே. இது பாருங்கள், இது பாருங்களேன், ஒரு அருமையான கத்திரி பாருங்கள். ஒரு கத்திரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அது நிறைய காய் பிடிங்கிருக்கும். இந்த பாருங்கள், ஒரு இதிலே பழுத்துருக்கு பாருங்களேன். மாம்பழம் மாதிரி இருக்குது பார்த்தாக்க. இந்த அங்கவன் படுத்துருக்கு பாருங்கள். இந்த அங்கவன் படுத்துருக்கேன். மாம்பழம் மரத்துலேயே பழுத்துன்னு எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்கள். ஆமாம் நண்பர்களே, இதுவும் கொண்ட பூதான். அந்த விதைகள் விழுந்து, காற்று வந்து விதைகள் விழுந்துருக்குது. இது வந்து இந்த காந்தாரி மிளகா நண்பர்களே. இதாக இருக்குது பாருங்கள், காந்தாரி மிளகா. இது காந்தாரி மிளகா. இது வெண்டி நண்பர்களே. இது பாருங்கள், வெண்டிக்காய். இது வந்து மரத்திலேயே பழுத்த மாதிரி மாம்பழம் மாதிரி இருக்குது பாருங்களே, கத்திரிக்காய் நண்பர்களே. ஒரு வெண்டிக்காயை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இந்த பாருங்களேன், ஒரே கண்டெய்னர் தான். இதில் பாருங்களேன், சொல்லப்போனால் 15 காய் இருக்குது நம்பளே. இங்கே பாருங்கள், நான் இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தேன், 15 இருக்குது. இதில் 12, 13, 14, 15 இந்த நம்பருக்குள்ளே ஒன்று நம்ம கவுண்ட் பண்ணி நம்பளே. அந்த ஒரு கண்டெய்னர் உள்ள காய் தான் அந்த வெண்டிக்காயும். இன்னும் பக்கத்தில் இன்னொரு கண்டெய்னர். இந்த பாருங்களேன், இதுலேயும் 10, 15 பிஞ்சு வந்துருச்சு. இதுலேயும் ஒரு 10, 15 பிஞ்சு வந்துருச்சு. பட்டு ரெண்டுமே ஒரே கண்டெய்னர், ரெண்டு கண்டு இருக்குது நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே, இது எலுமிச்சை. இப்போ 6 மாதமாக அந்த ஒர்க் போனதுனால என்னால் சரியான முறையில் ஃபெர்டிலைசரில் கொடுக்க முடியல. ஆமாம் நண்பர்களே, கொடுக்க முடியாமல் இனிமேல் தான் கொடுக்க ஆரம்பிக்கும் நண்பர்களே. ஆமாம், முக்கியமான ஐட்டத்தை சொல்ல வேண்டியது இருக்குது. இதாக இருக்குது பாருங்களேன், அத்தி. எவ்வளோ அத்தி இருக்குது பாருங்கள், ஒரே செடியில் எவ்வளோ அத்திக்கு. அவரை கண்ணதாசன் பாட்டை கூட நினைவுபடுத்தி விரும்பேன். அத்தி காய் ஆலங்காய் வெண்ணிலை வேணும். கரும்பு கூட இருக்குது நண்பர்களே. நம்ம தோட்டத்தில், மாடி தோட்டத்தில் தான் இருக்குது பாருங்கள். நிறைய ஐட்டத்தை குறைச்சேன் நண்பர்களே. அதாவது அதிகமாக மெயின்டைன் மேலே ஏற்றி மண்ணெலாம் ஏற்றி கொண்டு வர முடியல. அதனால் கீழே வச்சுருக்கேன். கீழே உள்ள அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கீழே. இதான் நண்பர்களே சக்கரவள்ளி கிழங்குடைய கொடி. ஏற்கனவே இதில் தான் ஹார்வெஸ்ட் பண்ணேன். இதில் ஹார்வெஸ்ட் பண்ணி இது ஆக்சுவலாக அதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே சில சின்ன கிழங்கு இருந்துச்சு. அது ஒரு போன வாரம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே இப்போ உள்ள பறிச்சு வச்சுட்டேன். பதியம் போட்டு அதையே போட்டு வச்சுட்டு மண்ணை உரத்தை போட்டு விட்டேன். அது வந்து பாருங்கள், இந்த அளவு கொடி வந்துருச்சு. இது ரோஸ் நண்பர்களே. இதுவும் ரோஸு. இந்த இப்போ தான் ப்ரூனிங் பண்ணி விட்டு இந்த அளவு இருக்குது, துளுத்து வந்துருக்குது. ஆமாம் நண்பர்களே, இதான் நண்பர்களே நம்ம மாடி தோட்டத்தில் வியூ. இந்த மாதத்துக்கான அப்டேட்ஸ் ஆஃப் ஒரு மாடி தோட்டம், டெரஸ் கார்டனு.
அப்படின்னு நண்பர்களே. பாருங்கள், பப்பாளி கூட ஒன்று இருக்குது. இது என்ன செய்ய போகிறேன்னாக்கா ரோட் சைடில் வைக்க போகிறேன். இங்கேருந்து இந்த மாதிரி வந்து ரோட் சைடில் வச்சு அது பழுத்து காய் வந்திருக்கு நண்பர்களே, பறவைகளுக்காக. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ தரேன் நண்பர்களே. ஆமாம் நண்பர்களே. சூரியனை பாருங்களேன், கதிரவன் மறைய போகிறாரு. அங்கே பாருங்கள், அந்த அழகை பாருங்கள், அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள். அந்த அழகு கண்குள்ளாக காட்சியாக இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், மறைய போகிறாரு அவர். தன்னுடைய கடமை செஞ்சுட்டு அவருடைய வந்து மறைய போகிறீர்கள். அது அழகே ஒரு அழகு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தென்னைமரம், இந்த தென்னைமரத்தை பற்றினையும் அதுக்கு கீழே உள்ளதை பற்றியும் நாளைக்கு தனியாக செப்பரேட் வீடியோ தரேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனலு. தேங்க்ஸ் a lot. Thank you so much. Good night to each and everyone.